தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு அஇஅதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அரசியல் களத்தை நன்கு அறிந்த அதனுடைய ஆழ அகலங்களை நன்கு உணர்ந்த மூத்த அரசியல்வாதியுமான KP முனுசாமி இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு? அதிமுகவுக்கு சாதகமான சூழல் இருக்கிறது. இந்த தேர்தல் களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிக சாதகமாக இருக்கிறது. 2026 இலை மலருமா தாமரை மலரும்? 2026 இலை தலைமையில் தாமரை உழைப்போடு மீண்டும் இலை மலரும். களம் சாதகமா இருக்கு. எந்த நெருக்கடியான சூழல் எதுவும் இருக்குதா களத்துக்கு? எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. எதிரிகள், அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டு கால அவருடைய ஆட்சி மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக இது அமைந்துவிட்ட காரணத்தினால் களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக சாதகமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, இந்த 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தலாக கட்டமைக்கிறாரு. இந்த வியூகத்தை எப்படி எதிர்கொள்றீங்க? ஒரு நல்ல கட்சியினுடைய தலைவராக, ஒரு நீண்ட காலம் அனுபவம் உள்ள தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னை எதிர்த்து நிற்கின்ற இயக்கத்தை பற்றியும் தன்னை எதிர்த்து நிற்கின்ற தலைவரை பற்றியும் விமர்சனம் செய்யாமல் டெல்லியிலே இருக்கிற பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பயம் வந்துவிட்டது. அடுத்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு விஷயம் இல்லை. ஏனென்று சொன்னால் கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் எல்லா நிலைகளிலும் முன்னுக்கு வந்திருக்கிறது. எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், அரசியல் பின்புலம் இல்லாமல், தன் உழைப்பை மட்டும் நம்பி தலைவரின் மீது உள்ள விசுவாசத்தின் காரணமாக இந்த கட்சி தலைமை பொறுப்பிற்கு வந்து முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்த எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரால் விமர்சனம் செய்ய முடியவில்லை. அதனால் டெல்லியை இழுக்கிறார் இங்கே, அவ்வளவுதான். தமிழ்நாடு தேர்தல் களம் உண்மையிலேயே எத்தனை முனை போட்டியில் தான் இருக்கு? தமிழ்நாடு தேர்தல் களம் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியும் நிற்கிறது, பல சுயேட்சைகள் நிற்கிறார்கள். அதனால் எத்தனை முனை போட்டி என்று சொல்வதை விட யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த வெற்றிக்கு எதிராக நிற்கின்றவர்களெல்லாம் எதிரிகள் தான். 4 முனை களமாக ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் பிரதானமாக திமுக ஆளும் கட்சி, பிரதான எதிர்கட்சி, தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த கட்சி அதிமுக. தாவேகாவினுடைய வருகை இருக்குது, சீமானுடைய வருகை இருக்குது. ஒரு 4 முனை களமாக இருக்குதா? நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள். ஆட்சியில் இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிரதானமான எதிர்கட்சி. உங்களுடைய கேள்வியிலேயே பதில் வந்துவிட்டது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி என்பதை நீங்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2019க்கு பிறகு அதிமுக தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருதுன்ற ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்வைக்குது. இந்த பிரச்சாரத்திற்கு 2026 முடிவுரை எழுதுமா? திரு ஸ்டாலின் அவர்கள் வரலாற்றை மறந்துவிட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 நாடாளுமன்றத்தின் வெற்றிக்கு பின்பு சட்டமன்ற தேர்தல் வந்தது. தொடர்ந்து புரட்சித் தலைவர் அவர்கள் 3 முறை வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது அவருடைய தந்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் தொடர் தோல்வியை சந்தித்தார்கள். மீண்டும் அவர் வெற்றி பெற்றார். அதனால் திரு ஸ்டாலின் பழைய வரலாறை மறந்துவிட்டு பேசுகிறார். இரண்டாவது, எங்களுடைய தோல்வி தொடர் தோல்வி அல்ல, வாய்ப்பை இழந்திருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து எங்களிடத்தில் தான் இருக்கிறது. மீண்டும் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஆட்சியில் அமையக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரியும். தனக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் முறியடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் ஆட்சிக்கே வர முடியாதுன்னு சொன்னாங்க, முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஆயிட்டேன். திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வராதுன்னு இப்போ சொல்றாங்க. நான் அதை முறியடிச்சு வரலாறு படைப்பேன் அப்படின்றாரு ஸ்டாலின். தற்பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். மக்களுடைய மனநிலையை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அவர் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். 5 ஆண்டுகள் ஆட்சியை அவர் திரும்பி பார்த்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். எழுதி கொடுப்பதை படித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள்.
5 ஆண்டுகள்ல அவர்கள் மீது அதிருப்தி இருக்குதுன்னு அதிமுக சொல்றாங்க. மக்கள் மன்றத்துல போராட்டம் நடத்திருக்கீங்க. சட்டமன்றத்துல வலுவான எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்களிலும் தொடர்ச்சியான பின்னடைவுகளுக்குள் அதிமுக இருப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கேள்வியே தவறான கேள்வி. பின்னடைந்திருக்கிறது என்று சொல்கிறேன். 2021 ஆட்சியில் இருந்த முதல் தேர்தல், 2019 அதற்கு முன்பு இருந்த தேர்தல், இப்படி வருகின்ற பொழுது மாறி மாறி வருகின்றது. அதனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. காரணம், 2019 ஆட்சி இருந்தபொழுது கூட்டணியில் நாங்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் 2021 நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கணிசமான சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றோம். பலமான எதிர்க்கட்சியாக நாங்கள் அமர்ந்தோம். ஏனென்று சொன்னால், அனுபவம் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களே 2 சீட்டுகளோடு நின்றார். புதியதாக தலைமை ஏற்றிருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் களத்தில் நின்ற பொழுது பலமான எதிர்க்கட்சி தலைவராக உருவாகியிருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக மக்கள் எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சித்தாந்த பலத்தோடு அதிமுக இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் பலர் விமர்சிக்கிறாங்க. சித்தாந்த பலத்தை இழந்திருக்குதா அதிமுக இன்னைக்கு? சித்தாந்த பலத்தை இழந்திருக்கிறது அதிமுக என்று சொல்லுகின்றவர்கள் யார்? முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்றார். அப்படியே பின்னோக்கி போட்டோம். 98 நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது மத்தியிலே ஆட்சி அமைப்பதற்கு, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்திற்கு வைத்த கோரிக்கையை அன்றைய அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றார்கள். வாபஸ் பெற்ற உடனேயே ஓடி போய் ஒட்டி கொண்டது யார்? அப்படி ஒட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சித்தாந்தம் எங்கே சென்றது என்று கேள்வி எழுப்புகின்ற ஸ்டாலினை கேட்கிறேன். அவருடைய தந்தை ஓடி போய் ஒட்டி கொண்டாரே, எங்கே போன சித்தாந்தம்? இவருடைய சித்தாந்தம் எல்லாம் அதிமுகவை எந்த வகையிலாவது தோற்கடிக்க வேண்டும். அப்படி தோற்கடிப்பதற்கு ஒருவரை போய் சேர்த்து கொண்டால் அப்பொழுது அந்த சித்தாந்தம் கிடையாது. பலமுறை பாரதிய ஜனதா கட்சியை மிக அளவிலே உயர்த்தி பேசியிருக்கிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள். அதனால் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், யாருடனும் கூட்டு சேருவதற்கு தயாராக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை. அண்ணாவுடைய புகைப்படம் கொடியில் இருக்குது, அண்ணாவுடைய பெயர் கட்சியினுடைய பெயர்ல இருக்குது அதிமுகன்னு. மற்றபடி இது அமித்ஷா திமுகன்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்களே, யாரு? திமுக ஊடகங்கள் இல்ல திமுகவே சொல்றாங்க. ஊடகங்கள். அவருக்கு வேற வழி இல்லை. எங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களை விமர்சனம் செய்வதற்கு திமுகவிற்கு வேறு எதுவும் இல்லை. காரணம், குறுகிய காலத்தில் 4 ஆண்டு காலத்தில் இருந்த முதலமைச்சர் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார். இவர் 5 ஆண்டு முழுமை பெற்றிருக்கிறார். ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாரா? மக்களுடைய சேவைகள் யார் செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சேவை செய்யக்கூடிய இடத்திலே இருப்பவர் எடப்பாடியார். சந்தர்ப்ப சூழ்நிலையில் முதலமைச்சரானவர் அதை சரியாக பயன்படுத்தாமல், மக்களுக்கு தொண்டு செய்யாமல், வீண் வம்பு பேசி வரட்டுக்கு பேசிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள். மாநில உரிமைகளை நீங்க டெல்லிகிட்ட அடகு வச்சிட்டீங்கன்றாங்க. இவர் யார்கிட்ட அடகு வச்சாரு? இவர் 13 வருஷம் காங்கிரஸோட கூட்டணி இருந்து மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன சார் பண்ணிட்டு இருந்தாரு? என்ன பண்ணாரு? அதாவது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு கருத்துக்களை சொல்லக்கூடாது. இவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தோடு ஆட்சியில் இருந்தவர்கள். இவருடைய தந்தை நல்ல வலுவான துறையை எடுப்பதற்காக டெல்லிக்கு சென்றவர், கோவித்து கொண்டு சென்னைக்கு வந்தவர், மீண்டும் டெல்லிக்கு சென்றவர். அப்பொழுது மாநில சுயாட்சிக்காக இவர் செல்லவில்லை. தன் பேர பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் பசையுள்ள துறைகளை பெறுவதற்காகத்தான் போராடியது திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் பேசுவது, மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதெல்லாம் இவர்களுக்கு யோகிதை கிடையாது. ஆனால் அதிமுகவினுடைய தலைவர்களும் டெல்லிக்கு போறாங்களே. டெல்லியில தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நிற்கணும், எந்தெந்த இடத்துல நிற்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிற இடம் டெல்லியா இருக்குன்ற ஒரு விமர்சனம் சொல்லப்படுது. யார் சொல்றாங்க? திமுகவுடைய தலைவர்கள் தான். அவங்களுக்கு சொல்றேன், இவர்கள் கூட்டணி பேசினார்கள்.
எவ்வளோ நாள் பேசுனாங்க? எங்கே பேசுனாங்க? இவங்க டெல்லிக்கு போய் பேசுனாங்களா இல்லையா? கனிமொழி அம்மையார் வந்து சோனியா காந்தி அம்மையாரை பார்த்தாங்களா இல்லையா? ராகுல் காந்தியை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்களா இல்லையா? நாங்களும் பார்த்தோம். ஆனால் முடிவெடுக்கிற இடத்துல யார் இருந்தோம்? எடப்பாடியாக இருந்தார். கூட்டணி பற்றி பேசி முடிச்சுட்டு தலைமை கழகத்தில் உட்காரணும். எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது அறிவிக்கணும். ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லை. எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் அறிவிக்கணும். மகிழ்ச்சியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆரவாரமாக கை தட்டுறாங்க. அறிவிச்சிட்டு பின்னாடி அந்த அதிமுக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை உடனடியாக வேட்பாளரை அறிவிக்கிறோம். வேட்பாளரை அறிவித்து உடனடியாக பொதுச் செயலாளர் அவர்கள் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கிறார். இது அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்னானது? யார் யாரோடு எத்தனை முறை நீங்கள் பேச்சுவார்த்தை செய்கிறீர்கள்? காங்கிரஸ் இயக்கத்தோடு எத்தனை முறை யார் யார் வந்து பேசினார்கள்? எத்தனை முறை வந்து பேசினார்கள்? விடுதலை சிறுத்தைகள் எத்தனை முறை பேசினார்கள்? கம்யூனிஸ்டுகள் எத்தனை முறை பேசினார்கள்? மதிமுக எத்தனை முறை பேசினார்கள்? மதிமுக தலைவர் ஒருவர் பேட்டி கொடுக்கிறார், சிரித்துக்கொண்டே அழுகிறேன் என்கிறார். இதுதான் உங்களுடைய யோகிதை. நீங்கள் பேசுவதற்கு எந்த விதமான யோகிதையும் திமுகவுக்கு இல்லை, திமுக தலைவர்களுக்கும் இல்லை, திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் இல்லை. தமிழ்நாட்டை ரொம்ப காலம் ஆட்சி செய்தது அதிமுக தான். அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு இல்லையா? பாஜக தோன்றுவதற்கு முன்பே உருவான கட்சி அதிமுக. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டெல்லிக்கு அடிக்கடி போவது அப்படின்றது ஒரு நல்ல பார்வையா இருக்குமான்ற விமர்சனம் அவங்க சொல்றதுல தார்மீகமாக உரிமையா இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஏன் வலிக்குது? உங்களுக்கு வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தானே வலிக்கணும், எங்களுக்கு தானே அது இருக்கணும். எங்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 4.5 ஆண்டு காலம் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி, மாநிலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒரு புதிய முதலமைச்சர், பெரிய தலைவர்களோடு உட்கார்ந்து பேசி அனுபவம் இல்லாத ஒரு முதலமைச்சர், முதல் முறையாக தலைவர்களை, பெரிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு முதலமைச்சர், முதல் முறையாக பாரத பிரதமரை டெல்லியிலே சந்திக்கக்கூடிய ஒரு புதிய முதலமைச்சர், மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு முதலமைச்சர். திரு ஸ்டாலினை போல தந்தை ஒரு முதலமைச்சர், மகன் ஒரு துணை முதலமைச்சர் என்று வந்தவர் இல்லை. ஆனால் தமிழ்நாடு மக்களுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்காக மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியோடு இணக்கமாக செயல்பட்டு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த முதலமைச்சர், சென்னை மெட்ரோவில் 2ஆம் கட்ட பணியை 63,000 கோடி மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு துவக்கி வைத்த முதலமைச்சர். டெல்லிக்கு செல்வதோ சென்னைக்கு செல்வதோ முக்கியமல்ல. டெல்லிக்கு சென்றாலும் சென்னைக்கு வந்தாலும் மக்களுடைய நலனில் அந்த தலைவர் எப்படி செயல்படுகிறார் என்பதுதான் முக்கியமே தவிர, இவர்கள் டெல்லி அரசியலும் ஏன் என்று நீங்கள் காங்கிரஸ்காரர்கிட்ட எத்தனை முறை போகிறீங்க? காங்கிரஸ் தலைவர் எத்தனை முறை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இது ஒரு நடைமுறை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பிஜேபி மட்டும் ஏன் அது மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி போய் தவம் கிடக்கலையா சோனியா காந்தி அம்மையார் பார்க்கறதுக்கு? வரலாறு மறந்துடுமா என்ன? யோசனை பண்ணி பேசணும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த தேர்தலில் கீ ரோலா அதிமுகவுக்கு என்ன இருக்குது? என்னங்க கீ ரோலா என்ன அதிமுகவுக்கு இருக்குது? ஒரே ரோல் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்க வேண்டும், புரட்சி தலைவி அம்மா ஆட்சி கொடுக்க வேண்டும். இருவரும் தலைவர்கள் என்ன சிந்தித்து மக்களுக்கு தொண்டு செய்தார்களோ அதை ஒருமுகப்படுத்தி எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நல்லாட்சியை கொடுக்க வேண்டும், மக்கள் விரோத ஆட்சியை வெளியேற்ற வேண்டும், அதே நேரத்தில் போதை கலாச்சாரம் உள்ள நாட்டை காப்பாற்ற வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தனிப்பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசை வெளியேற்ற வேண்டும். இதுதான் எங்கள் கீ ரோல். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா.
வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறதுலாம் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்து தான் ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியாக வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறதுலாம் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்து தான் ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியாக வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறதுலாம் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்து தான் ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியாக வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு ஆளுமையான தலைவராக இபிஎஸ் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரா?
அந்த வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்றாங்களே இன்னமும். எங்களை பொறுத்தவரையில் இந்த கழகத்தை உருவாக்கிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ அதை போல அடுத்த தலைமைக்கு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை அப்படித்தான் பார்க்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு வாய்த்திருக்கிற இந்த தலைவரை அப்படித்தான் பார்க்கிறோம். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிடம் இல்லை, தமிழ்நாடு அரசியலிலும் வெற்றிடம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2025 ஏப்ரல் 21 தான் நினைவு இருக்கிறது. பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்தது. ஒரு நீண்ட நெடிய நேரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மயிலாப்பூர்ல காக்க வச்சாரு. அதுக்கு பிறகுதான் கூட்டணிக்குள்ள வராங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக அரசியல் களத்துக்குள் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு இபிஎஸ். யாரெல்லாம் எதிர்த்தார்களோ இன்றைக்கு அவர்கள் திமுகவுக்குள்ளே போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்குது. ஆளுமையான ஒரு அரசியல்வாதியாக இபிஎஸ்ஐ ஏற்க திமுக தயங்குதா? இதற்கு உங்களுடைய பதிலடி என்னவா இருக்கும்? அவர்கள் எதிர்பார்த்த தலைவர் இன்று அவர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற தலைவர் வேறு. அதனால் எங்கள் தலைவரை பார்த்து திரு ஸ்டாலின் பயப்படுகிறார். இபிஎஸ் விஸ்வரூபம் எடுத்தல் உங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அது நான் ஒரு தொண்டன், அந்த கருத்தை நான் வலியுறுத்துவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. பல தருணங்களில் நீங்கள் தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் இபிஎஸோட பயணப்பட்டிருக்கீங்க. ஊடக வெளிச்சமாகட்டும், அவருக்கான அந்த தத்துவ முகமாகவே நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்படின்றப்போ 234 தொகுதிகளில் 200 தொகுதிகள் அதிமுக ஜெயிக்குன்ற நம்பிக்கையை சொல்றாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நம்பிக்கை தான் வாழ்க்கை, அது அரசியலுக்கும் பொருந்தும். இரண்டாவது, நாங்கள் நம்புவது நாங்கள் செய்த பணியை வைத்து, எங்களுடைய உழைப்பை வைத்து, எங்களுடைய தொண்டர்களை வைத்து, நாங்கள் நாணயமான செய்கின்ற அரசியலை வைத்து நம்புகிறோம். எங்கள் கூட்டணியும் பலமான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. கூட்டணி தொண்டர்களும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் வெற்றி என்பது 200 தொகுதி வெற்றி என்பது உறுதி என்றே நான் கருதுகிறேன். இல்லை, அது அந்த கால்குலேஷன் தான் எப்படி வரீங்க? ஏன்னா விஜயோட ஃபேக்டர் வருது. அப்போ யாருடைய வாக்கு வங்கி அடிபடும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போ 200+ அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி அதிமுக பயணிக்குது. அப்படின்றப்போ வாக்கு வங்கி சிதையாமல் இருக்கணும்ல? வாக்கு வங்கி சிதையாமல் இல்லை, வாக்கு வங்கி முழுவதுமாக இன்றைய ஆளும் கட்சிக்கு எதிராக வந்துவிட்டது. அந்த எதிராக வந்த வாக்கு வங்கியை நல்லாட்சி செய்யக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இவ்வளவு தொகுதிகளை நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவங்க மகளிருக்கான உரிமை தொகை 2000 கொடுத்துருக்குறாங்க. கடந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு 10,000 கிட்டத்தட்ட சாமானியர்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய மகாராஷ்டிராவிலையும் பீகார்லையும் ஃபாலோ பண்ண அந்த 10,000 அந்த ஃபார்முலாவை திமுக கையில் எடுத்ததுக்கு பிறகு அதை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு அதிமுக நம்புதா? எங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த ஆட்சியினுடைய செயல்பாட்டில் மக்கள் மிகவும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். இந்த அதிருப்தி அடைந்த மனநிலையை மாற்றுவதற்குரிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. எனவே மக்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற கட்சியினுடைய சின்னங்களுக்கு வாக்களிப்பார்கள். வெற்றி பெறுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி. ரூட் லெவல் பாலிடிக்ஸை ரொம்ப நன்கு தேர்ந்து அறிந்தவர் தான் நீங்க. அதிமுகவுடைய முதுபெரும் மூத்த தலைவர்களில் ஒருவர். கூட்டணி ரீதியாக திமுகவுடைய கூட்டணி கொஞ்சம் பலமா இருக்குது. இப்ப தேமுதிக உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்ற பார்வையெல்லாம் முன்வைக்கிறப்போ கூட்டணி ரீதியாக அதிமுகவால் வெற்றி பெற முடிகிற இடத்துல இருக்குதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கள் கூட்டணியில் இருக்கிற இயக்கம், அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அதைத் தொடர்ந்து மாவட்டத்தினுடைய இருக்கிற நிர்வாகிகள், அதைத் தொடர்ந்து தொண்டர்கள் ஒரே முகமாக நிற்கிறோம், ஒரே சொல்லாக நிற்கிறோம், செயலும் ஒரே செயலாக இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தலைவர்களே வேறுபட்டிருக்கிறார்கள். என்ன வேறுபட்டிருக்காங்க? சீட் ஷேரிங்கிலே அவர்கள் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை, விருப்பப்பட்டதை கிடைக்கவில்லை. நீண்ட காலமாக உடனிருப்பவர்களை ஏமாற்றிவிட்டு நேற்று வந்தவர்களுக்கு கூடுதலாக சீட்டு கொடுக்கிறார்கள். அவர்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள். அந்த அதிருப்தியிலே தொலைக்காட்சியிலே வெளிப்படுத்துகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் களத்திலேயும் வெளிப்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே சொன்னீங்க, கீழ்நிலையிலே எப்படி இருக்கிறது களம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னீர்கள். அதன் அடிப்படையை சொல்லுகிறேன். கீழ்நிலையிலே அந்த கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக செயல்படவில்லை. மாறாக
யார் யாரை வீழ்த்தலாம், யார் யாரை காலை வரலாம் என்ற நிலையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை. எப்படி இருக்காங்க பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒரு பக்கம், அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒரு பக்கம். இப்படி போர்க்களத்திலே தளபதி ஆணையிட்டால் எதிரியை வீழ்த்தக்கூடிய அளவிலே துடிப்போடு இருக்கிற கூட்டணி எங்களுடைய கூட்டணி. அங்கே தலைவர் ஆணையிட்டால் அருகாமையிலே இருக்கிற ஆளை காலை வாரி விடுகின்ற கூட்டணியாக அந்த கூட்டணி இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா நுட்பமாக பார்க்கிறப்போ அவங்களுக்கு வந்து குறைந்த சீட்டு கொடுக்குறாங்க, தேமுதிகவுக்கு அதிக எண்ணிக்கையிலான இடம் கொடுக்குறாங்க, அந்த திருப்திலாம் இருக்குது. ஆனாலும் கூட பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், திமுக ஆட்சி மீண்டும் வர்றதுக்கு உழைக்கிறோன்றாங்க இல்லையா? அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. வெளியில் சொல்ல முடியல, வெளியவும் வர முடியல, வெளியில் சொல்லவும் முடியல, வெளியிலையும் வர முடியல. சரி, மக்களுக்கும் சமூகத்துக்கும் ஒரு பதிலை சொல்லணும் இல்லையா? அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கேடயமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான். உண்மையிலே பாஜகவை நீங்கள் பலியாடாக்கிட்டீங்களா? ரொம்ப ரிஸ்கான தொகுதிகள்லாம் நீங்கள் பாஜக கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அவர்கள் விருப்பப்பட்டு கேட்ட தொகுதியை கொடுத்துருக்கிறோம், விருப்பப்பட்டு கேட்ட தொகுதியை கொடுத்துருக்கிறோம். ஒரு கூட்டணி என்று வருகின்ற பொழுது ஒரு சில தொகுதிகளை ஒதுக்கின்ற நேரத்தில் அவர்கள் விருப்பப்படுவார்கள். ஏற்கனவே அந்த கூட்டணி இருக்கிற இன்னொரு கட்சி ஒரு தலைவர், அங்கே முக்கிய தலைவர் இருப்பார். அப்படி அந்த முக்கிய தலைவர் இருக்கும்போது அவர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தலைமைக்கு வரும். அப்படி வருகின்ற பொழுது கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, சரி ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வரும்போது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இருப்பாங்க, நாங்களும் அந்த இடத்துல இருப்போம். அவங்க கேட்கும்போது சரி அந்த கட்சியில் அந்த தலைவர் இருக்காரு கொடுங்க. இப்படி தான் ஒரு இணக்கமான ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து. என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இப்போ ஒட்டஞ்சத்திரம்ன்றது சக்கரபாணி வலுவாக இருக்கக்கூடிய இடம். ஒரு 6 முறை அவர் தான் தொடர்ச்சியாக ஜெயிக்கிறாரு. காரைக்குடியில் அதே மாதிரி தான் சீமான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து போட்டி போடுறாரு. அந்த இடத்த அமமுகவுக்கு ஒதுக்கி இருக்கிறீங்க. அப்படின்றப்போ கூட்டணி கட்சிகள் மேலே ரிஸ்க் அதிகமாக்கிட்டு ரொம்ப சேஃப் ஜோனில் அதிமுக போட்டிடுதா? அது நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் விருப்பப்பட்டு கேட்டு வாங்குறாங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த சங்கடம், உங்களுக்கு ஏன் அந்த வருத்தப்படாதீங்க. சந்தோஷமாக வாங்கி தேர்தல் களத்தில் நின்றுட்டாங்க, அவங்க வேகமாக போயிட்டுருக்காங்க, அவங்க வெற்றி பெற போகிறாங்க. பாருங்கள், வெற்றி உங்களுக்கு தான் வருது, சந்தேகமே இல்லை. அதிமுகவுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது ரொம்ப கவனம் பெற்ற ஒன்றா இருக்குது. எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எந்த புள்ளியிலேருந்து அந்த நாட்டை நீங்கள் கையில் எடுத்தீங்க? ஏன்னா நீங்கள் கொடுத்த இலவச லேப்டாப் கவனம் பெற்றது, அதே மாதிரி மிதிவண்டி, ஸ்கூட்டி, இது மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கவனம் பெறுறப்போ ஏற்கனவே 2021க்கு முன்னாடி செல்ஃபோன் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க, அது நீங்கள் கொடுக்கலன்னாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் அப்படின்றது எல்லாருக்கும் சாத்தியமா? இப்போது நீங்கள் சொன்னீங்க லேப்டாப் கொடுத்தீங்க, சைக்கிள் கொடுத்தீங்க, இது எல்லாம் ஒரு சமூக மாற்றத்துக்கு கொண்டு வந்த திட்டங்கள். இதை பெற்ற பயனாளிகள் மாணவர்கள். 10 வயது மாணவன் 12 வயது மாணவன் சைக்கிள் பெறுறான், 15 வயது மாணவன் லேப்டாப் பெறுறான். இந்த 2 பேருமே அடுத்த தேர்தலில் வாக்கு போடாதவங்க. ஆனால் இந்த 2 பேருக்கும் அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட உதவிகள். அதே போல்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011இல் சகோதரிகளுக்கு விலையில்லாத மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுத்தார்கள். இது அந்த உழைக்கின்ற சகோதரிகள் ஓய்வெடுப்பதற்காகவும் தன்னுடைய வேலையை பலுவை குறைத்துக் கொள்வதற்காகவும் கொடுக்கப்பட்ட ஒன்று. இப்பொழுது நாங்கள் ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்கோம்னா, இந்த குளிர்சாதன பெட்டி நகரங்களில் வசிக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் இருக்கின்ற அந்த சகோதரிகள், தாய்மார்கள் பயன்படுத்துவது குறைவு. எனவே அவர்கள் இதை பயன்படுத்த வேண்டும். இதனுடைய தேவையை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஃப்ரிட்ஜை முன்வைத்திருக்கிறோம். ஏன்னா 8000 ரூபா கூப்பன் அவங்க முடிச்சிட்டாங்கன்றாங்களே. 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறோம், எது வேணால் வாங்கிக்க. அவங்க ஃப்ரிட்ஜ் தான் கொடுப்பாங்க, ஆனால் நாங்கள் எது வேணால் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. கரெக்ட், எது வேணுனாலும் இவங்க கொடுக்கலாம். நாங்கள் ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் கொடுக்குறோம். அவங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறாங்க. நீ போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குற, அது எந்த பொருள் வாங்கினாலும் 2000 ரூபா இருந்தாலும் அது 8000 தான், 4000 ரூபா இருந்தாலும் 8000 தான். அப்போது 2000 பொருளை விற்றுட்டு மீதி 6000 ரூபாய் எங்கே போகுது?
அந்த பயனாளிகளுக்கு இது கொடுங்கன்னு சொல்ல எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அது விலை 2000, மீதி 6000 யாருக்கிட்ட போகிறது? அந்த 6000ல் 2000 கடங்காரங்க போனால் மீதி 4000. எவ்வளோ விஞ்ஞானபூர்வமான ஊழலில் ஈடுபடுது திமுக. தேர்தல் அறிக்கையிலேயே ஊழலை உருவாக்கக்கூடிய கட்சி உலகத்தில் இருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எதுவும் இருக்கு? சார், லாஜிக்கா சரியா இருக்குமா? 10,000 ரூபாய் இழப்பீடாக கொடுப்போம் எல்லா குடும்பங்களுக்கும்ன்றீங்க, ஃப்ரிட்ஜு கொடுப்போன்றீங்க. தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அடிப்படையில் பார்க்குறப்ப இதெல்லாம் சாத்தியமே இல்லாத பொழுது சாத்தியமே இல்லாத வாக்குறுதியை அதிமுக கொடுக்குதா? அதாவது 2021 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். முதன்மையான வாக்குறுதி இந்த 1000. இந்த 1000மே 3 ஆண்டுகள் கழித்து தான் கொடுத்தார். நாங்கள் அப்படி இல்லை. தேர்தல் முடிந்த உடனேயே இந்த வாக்குறுதிகள் முழுவதும் நிறைவேற்றுவோம். பார்த்திருங்கள். நீங்களும் உங்களுடைய தொலைக்காட்சியில் காட்டுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலஞ்ச் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக சேலஞ்ச் பண்ணுறோம். ஜென்சி தலைமுறையுடைய வாக்கு அதிமுகவுக்கு வருதே சார்? ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப தான் கொரோனா காலத்தில் அனைவருக்கும் ஆல் பாஸ் போட்டாங்க. கல்லூரி மாணவர்கள் வந்து ஆன்லைனில் தேர்வு எழுதலாம். இவ்வளவு பல சலுகைகள் இளைஞர்களுக்கு அவர் கொடுக்கும் பொழுது அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரலன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் முன்வைக்கிறாங்களே. அவங்க தானே சொல்கிறாங்க தேர்தல் முடிவு இருக்கட்டும், அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியும். தேர்தல் முடிவு வந்தால் தானே. இளைஞர்களுடைய முடிவுகளை நாம் தீர்மானிக்க முடியாது, அவங்க தான் தீர்மானிக்கணும். இந்த இடத்துல விஜயை எந்த இடத்துல வைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை ரொம்ப தேர்ந்த அனுபவத்தோடு நீங்கள் பார்க்கக்கூடிய ஆளுமை. விஜயோடைய ஃபேக்டர் இருக்குது. அவருக்கும் நிறைய மக்கள் கூடுறாங்க, இளைஞர்கள் அவர்கிட்ட போய் எடுக்கிறாங்க. அவரால் பிரச்சாரத்துக்கு களத்துக்கு போகிறதுக்கே லேட் ஆகுது. அப்படின்றப்போ விஜயோட ரோலை கேபி முனுசாமி என்னவா பார்க்குறாரு? ஆந்திராவில் நடிகர் சிரஞ்சீவி அவர் கட்சி ஆரம்பித்தார். அந்த காட்சியை பார்த்தீங்களா? ஒரு ரெக்கார்டு. அவர் இப்போ எங்கே இருக்காரு? அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. அவ்வளோ எளிமையாக கடந்து போயிட முடியுமா விஜய் கூடுற கூட்டத்தை? காலம் தான் பதில் சொல்லணும். இறுதியாக களம் உங்களுக்கு, நீங்கள் போட்டியிடக்கூடிய இந்த வேப்பனஹள்ளி எப்படி இருக்குது? கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வேப்பனஹள்ளியினுடைய மக்களுக்காக நீங்கள் செஞ்சது என்ன? 2வது முறை இங்கே வந்து நிற்கிறீங்க. இப்போ நான் ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையிலே என்னுடைய கடமை செய்திருக்கிறேன். தொடர்ந்து மக்களோடு இருக்கிறேன். மக்கள் பிரச்சனைகளுக்கு தேவைப்படுகின்ற பொழுது என்னுடைய அதிருப்தியையும் என்னுடைய போராட்டத்தை வெளிக்காட்டுகிறேன். வேப்பனப்பள்ளி விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்துகிறார்கள் என்று வந்தவுடனேயே தனி மனிதனாக காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன். இப்படி இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கேற்றவாறு என்னுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. 2026 ஆட்சிக்கு வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே என்னென்ன தேவைகள் இந்த தொகுதி மக்கள் கொடுத்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு என்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் நேரம் ஒதுக்கி நிறைய தொண்டர்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய களத்துக்கு நீங்கள் போக வேண்டியிருக்குது. இவ்வளோ நெருக்கடியான சூழலிலும் எங்களுக்கு ஒரு சின்ன நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் தந்திருக்க ரொம்ப நன்றி சார். ஊடக நண்பர்களை எப்பொழுதுமே மதிக்கின்றது இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வந்த காரணத்தினால் உங்கள் கருத்துக்களை நாங்களும் தெரிந்து கொள்வதற்காக உங்களை மதித்து அழைத்தோம். நீங்களும் எங்களுக்கு இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு நீங்கள் கேட்ட நன்றியும். மற்றொரு வியூகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள்.
புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. இது தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறதுலாம் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும் வரோம். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. இது தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறதுலாம் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும் வரோம். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக